ஹாய் வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பெட்டி. அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? காலையில் மீந்து போன இட்லியை வச்சு ஈவினிங் டீக்கு எப்படி ஒரு சுட சுட ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 4 இட்லி எடுத்திருக்கேன். இதை நல்லா கையினால் உதுத்து எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கக்கூடாது. பொலன்னு சின்ன சின்ன துண்டுகளாக உதுத்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சது மசித்து சேர்த்துக்கோங்க. இதில் உருளைக்கிழங்கு தான் சேர்க்கணுன்னு இல்லை, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இது என்ன காய் இருக்கோ எல்லா காயுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதையும் மலை சாரலாட்ட தூவி விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பில்லை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது ரெண்டையும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்குன்னு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி வர்ற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இந்த கலவையை உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக. இது உருண்டையாக தான் பிடிக்கணும்னு இல்லை, உங்களுக்கு கட்லெட் மாதிரி தேவைப்பட்டால் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு உருண்டை பிடிக்கிறது ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த உருண்டைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. எனக்கு இந்த 4 இட்லியிலே பார்த்திங்கன்னா ஒரு 10-12 உருண்டை வந்துருச்சு. இப்போ ஒரு முட்டையை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா கடலை மாவு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருண்டை, இதை அந்த முட்டை இந்த கலவைகள் கூட டிப் பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்ம வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையும் ஒன்றா டிப் பண்ணி இதுக்குள்ளே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும் பொழுது நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். ஸோ நான் எடுத்திருக்க இந்த 4 இட்லிக்கு பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பேட்ச் கூட போடுற அளவுக்கு எனக்கு உருண்டைகள் இருந்துச்சு. ஸோ நான் அதனால் 2 பேட்ச் போட்டு எடுத்துக்கிட்டேன். எப்படி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப மொறுன்னு வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இது கூட கெச்சப் இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் அதிகமாக தயிர் வச்சு சாப்பிடுவேன். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது கெச்சப் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது அவங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.